இது நம்மளோட பேசிக் மாடல். இதோட பிரைஸ் மட்டும் சொல்லிட்டேன் 1400 வரும். 1400 ஸ்டார்ட் ஆகுது. ஆமா ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுல ஹீட் பண்ணா தண்ணி எவ்வளவு நேரத்துல வரும்ங்க? ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் குள்ள எல்லா மாடலுமே பாத்தீங்கன்னா 10 to 15 செகண்ட்ஸ். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்ங்கற மாடல் இருக்கு. மொத்தமா நம்ம கிட்ட 6 மாடல் இருக்கு. 6 மாடல்லயும் 10 கலர்ஸ் இருக்குனா. எல்லா மாடலுக்குமே வாரண்டி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற 6 மாடலுக்குமே வாரண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி, செகண்ட் இயர்ல வந்து சர்வீஸ் வாரண்டி இருக்கு. ஓகே. ஹீட்டிங் எலிமெண்ட் உப்பு படிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் இந்த எலிமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு இப்போ புதுசா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு அப்ப தண்ணி வரும்போது இந்த இடத்துல நம்ம தொட்டா ஏதாவது ஷாக் அந்த மாதிரி ஏதாவது அடிக்கும். இது 100% ஷாக் ப்ரூஃப்ங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம மிஷினையே வந்துட்டு 5 feet ஹைட்ல தான் மாட்டுறோம். தண்ணி மேலே போற அளவுக்கு எந்த இதுவும் வராது. இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ங்கிறதாலே ஷாக் அடிக்கிறது கொஞ்சம் கம்மி தான். அமேசானுக்கு போறதுன்னா டிஸ்பேட்ச் அதை இன்னைக்கு பேக் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க வந்து ஸ்கேனிங் பண்ணியாச்சு. அடுத்தது இவங்க வந்து அமேசானுக்கு போகுது எல்லாம். ஆமாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா டிப் இன்டர்நேஷனல் தாங்க வந்திருக்கோம். சோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் எல்லாமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க Mr.SHOT அப்படிங்கிற பிராண்ட்ல. சோ இந்த ஷோரூம் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிராஸ்கட் ரோடு ஜூடியோ ஷோரூமுக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் என்னென்ன ஸ்பெக்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சார்? என் பேர் மானசா. ஓகே. ஸோ நம்ம ஷாப்பில் என்னென்னலாம் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? நம்ம ஷோரூமில் வந்துட்டு Mr.SHOTங்கிற பிராண்ட் நம்மளோட பிராண்ட் தான். ஓகே. இன்ஸ்டன்ட் ரன்னிங் வாட்டர் ஹீட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 8 to 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு Ponnaiahraja Puramல நம்மளோட ஃபேக்டரி இருக்கு. ஓகே. அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ரீட்டைல் ஷோரூம் இங்கே கிராஸ்கட் ரோட்ல ஜூடியோக்கு ஆப்போசிட்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரீட்டைல் ஷோரூம். ஷோரூமோட டைமிங் பற்றி சொல்லிடுறீங்களா? ஷோரூம் வந்துட்டு 10:30 இருந்து 6 முடிக்கும் இருப்போம். அங்க Ponnaiahraja Puramல ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா 9:30 இருந்து 8 முடிக்கும் இருப்பாங்க. ஓகே. சரி, ஒவ்வொரு ப்ராடக்ட்டா நம்ம பாத்துருவோமா? கண்டிப்பா வாங்க பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாங்க? நம்ம கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்ங்கற மாடல் இருக்கு. மொத்தமா நம்ம கிட்ட 6 மாடல் இருக்கு. 6 மாடல்லயும் 10 கலர்ஸ் இருக்குனா. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக் மாடல் இதுதான் ஸ்மார்ட். ஓகே. இது வந்துட்டு இன்லெட் பாத்தீங்கன்னா த்ரெட் டைப் கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்துட்டு HDங்கிற பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்கோம். எல்லா மாடல்லையும் இருக்கிற அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். இது நம்மளோட பேசிக் மாடல். இதோட பிரைஸ் மட்டும் சொல்லிட்டேன் 1400 வரும். 1400 ஸ்டார்ட் ஆகுது. ஆமா ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுல ஹீட் பண்ணா தண்ணி எவ்வளவு நேரத்துல வரும்ங்க? ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் குள்ள எல்லா மாடலுமே பாத்தீங்கன்னா 10 to 15 செகண்ட்ஸ் குள்ள வந்துரும். சோ அதோட மெட்டீரியல் குவாலிட்டி அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும் அடுத்து. ஆமா. இது வந்துட்டு HD பிளாஸ்டிக்ல வருது. ஓகே. சோ இதுக்கு வந்து வாரண்டி எல்லாம் இருக்குங்க? எல்லா மாடலுக்குமே வாரண்டி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற 6 மாடலுக்குமே வாரண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு ஸ்பேர் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி, செகண்ட் இயர்ல வந்து சர்வீஸ் வாரண்டி இருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன மாடல் இருக்கு இதுக்கு அடுத்து? நெக்ஸ்ட் வந்து எக்கானமிங்கற மாடல். ஓகே. எக்கானமில பாத்துட்டீங்கன்னா பாலிப்ரோப்ளேன்ங்கற பிளாஸ்டிக்ல நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் HD பிளாஸ்டிக். இது வந்துட்டு பாலிப்ரோப்ளேன்ங்கற பிளாஸ்டிக். பெர்ஃபார்மன்ஸ்ல அதே தான். பைப்ல வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த ஓஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே சுடு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா கிளாசிக்குங்கிற மாடல். இதிலிருந்து மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ABS ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் எல்லா மாடலுக்குமே அதே தான். கிளாசிக் மாடலில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே த்ரெட் டைப்பில் கொடுத்துருக்கோம். இதுவும் எல்லா மாடலும் எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான். தண்ணி திருப்பி விட்டு தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா க்ரீன் லைட் எரியும். க்ரீன் லைட் எரிஞ்சதுக்கப்புறம் 15 to 15 செகண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு சுடு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். கிளாசிக் மாடலுக்கு இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமுங்கிற மாடல். ப்ரைமில் வந்து கிளாசிக்கும் ப்ரைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ABS ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ISI தான். 6 மாடலுக்குமே ISI எலிமெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்துடும். சைடில் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்துடும். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து வெளியே இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஸ்விட்சோட ஒரு மாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ப்ரைமுங்கிற மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம்.
ஸ்விட்சோட வந்துடும். இதுவும் அதே மாதிரி தான் யூசேஜ் எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸ் மாடல். இதுக்கும் ப்ரைம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி ட்ரிப்பரோட வரும். எம்சிபினா மினியேச்சர் சர்க்யூட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் போர்டில் நீங்கள் நார்மலாகவே வீட்டு மெயின் போர்டிலலாம் இருக்கும், அதான் நம்ம மிஷினில் கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீட்டர் வந்துட்டு ரேராக தான் போகும். அது எந்த டைமில் போகுதுன்னா ஓவர்லோட் டைம்லையோ இல்லை பார் ஃப்ளக்சுவேஷன் டைம்லையோ தான் போகுது. எம்சிபி ட்ரிப்பர் இருந்தால் அந்த ஃப்ளக்சுவேஷன் டைமில் அது உடனே ட்ரிப் ஆயிரும். அது வந்துட்டு மிஷினுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டியும் கூட. அதனால மேக்ஸ் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எம்சிபியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆனு, இதுதான் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேஸ். மேக்ஸ்க்கும் அமேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அமேஸில் வந்துட்டு ஸ்விட்சும் இருக்கும், எம்சிபியும் இருக்கும், எம்சிபி ட்ரிப்பரும் இருக்கும். இது வந்துட்டு மிஷினுக்கு ஒரு டபுள் சேஃப்டின்னு சொல்லலாம். கஸ்டமர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது ஆன் ஆஃப் பட்டனை யூஸ் பண்ணுற கொஞ்சம் கன்வீனியன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதால தான் நாங்கள் அமேஸில் வந்துட்டு ஸ்விட்சும் கொடுத்துருக்கோம், எம்சிபியும் இருக்கும். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கஸ்டமர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு எம்சிபியையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்விட்சை மட்டும் ஆன் ஆஃப் பட்டனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மேக்ஸ் மாடல். ஓகே சிஸ்டர், இப்போ இன்ஸ்டாலேஷன்ல எப்படி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? இன்ஸ்டாலேஷனில் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸிங்க. இப்போ எதுவும் இல்லை, 2 ஆணி அடிக்கணும். ஓ அவ்வளவுதானா? இந்த ஆணி கூட நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கனெக்டர்ஸ்ல இது மாதிரி கொடுத்துருவோம். ஓகே. அதுக்கப்புறம் தண்ணி ஆன் பண்ணி தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி இங்கே நம்மளோட ஸ்விட்ச் இருக்கு, இது ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா க்ரீன் லைட் எரியும். க்ரீன் லைட் எரிஞ்ச உடனே தண்ணி வெளியே வருது இல்லைங்களா, அது 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே சுடு தண்ணி வர ஆரம்பிக்கும். எவ்வளோ நேரம் வேணால் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. பக்கெட் நிறைய நிறையா பிடிச்சிக்கலாம். இப்போ வின்டர் சீசன் வேற போயிட்டு இருக்கு, மழைக்காலம் வேற, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவைப்படும் இது. சரி, இப்போ இதில் தண்ணி வந்து எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கும்? நம்ம வந்துட்டு மிஷின் சேஃப்டிக்காக ஒரு 750 ml ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்பி விடுறீங்க இல்லைங்களா, அப்போ போய் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் தண்ணி வெளியே வரவே ஆரம்பிக்கும். 750 ml மிஷின்குள்ளே எப்போவுமே தண்ணி சேஃப்டிக்காக இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரில் வரும் சுடு தண்ணி? ஒரு 40 to 45 டிகிரி டெம்பரேச்சருக்குள்ளே வரும். ஸோ அது வந்து இப்படி ஒரு ஆளுக்கு இனஃபாக இருக்குமா ஒரு தண்ணி வந்தா? அது பேத்திங் டெம்பரேச்சர் சார், 40 to 45 டிகிரிங்கிறது பேத்திங் டெம்பரேச்சரில் வந்துகிட்டே இருக்கும். வந்துட்டே தான் இருக்கும். இப்போ மழை காலத்துலலாம் திடீர்னு கரண்ட் ட்ரிப் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி டைம்ல எந்த ப்ராப்ளம் வராதா? வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் கரண்ட் எல்லாம் ஓடும் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் சூடு கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா ஹாஃப் கரண்ட்ல ஓடுறதால சூடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும், வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நான் வாங்கிட்டு போறேன்னா, வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி ஒரு மாசம் ஃபுல்லாக யூஸ் பண்றேன்னா எவ்வளோ கரண்ட் செலவாகும் எனக்கு? உங்க வீட்டில் எத்தனை பேர் சார்? 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்கீங்களா? அப்போ வந்துட்டு 20 யூனிட் செலவாகும். ஒரு ஆள் ஒரு மாதம் ஃபுல்லாக குளிக்கிறதுக்கு கொஞ்சம் 30 லிட்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. அப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்குன்னா 10 யூனிட், 2 ஆளுன்னா 20 யூனிட் செலவாகும். ஸ்டோரேஜ் கூட கம்பேர் பண்ணுறப்ப 30% லெஸ்ஸாக தான் கரண்ட் கன்சப்ஷன் இருக்கும். ஓகே. இப்போ 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி ரெடி பண்ணலாம்? எந்த ப்ராப்ளமும் இல்லை. சர்வீஸ்னு எது சர்வீஸ் சப்போர்ட் வந்துட்டு நாங்கள் லைஃப் லாங் ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். எதுவாக இருந்தாலுமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ப்ராடக்ட் அனுப்பி விட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொரியர் பண்ணிடலாம். இன்கேஸ் கோயம்புத்தூருக்குள்ளேயே இருக்கீங்கன்னா கொண்டு வாங்க, நம்ம ஃபேக்ட்ரிக்கு பொன்னிராஜ் புரம்ல அந்த ஃபேக்ட்ரி இருக்கு, நம்ம கிட்ட வந்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள ரெடி பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இதோட வாட்ஸ் எவ்வளோங்க? இதோட 3500 வாட்ஸ் வருதுங்க. ஓகே. ஸோ இது கிச்சன்ல யூஸ் பண்ணலாமா நம்ம? கிச்சனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3500 வாட்ஸுங்கிறது வந்துட்டு பேத்திங் டெம்பரேச்சரு. இப்போ கிச்சனில் யூஸ் பண்ணோம்னா நம்ம கஸ்டமைஸ்டாக 1500 வாட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குளிக்கிற சூடுன்னா வெசல் வாஷிங்க்கு, பாத்திரம் கழுவுறக்கு, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். 1500னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் லெஸ்ஸாக இருக்கிறதால அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறப்பவே நம்ம கிட்ட மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ பாத்திங் பர்பஸ்க்கா இல்லை கிச்சன் அந்த மாதிரி? கிச்சன் பர்பஸ்க்குன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்க. ஓகே ஓகே. அப்ப தண்ணி வரும்போது இந்த இடத்துல நம்ம தொட்டா ஏதாவது ஷாக் அந்த மாதிரி ஏதாவது அடிக்கும்? இது 100% ஷாக் ப்ரூஃப்ங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம மிஷினையே வந்துட்டு 5 feet ஹைட்ல தான் மாட்டுறோம். தண்ணி மேலே போற அளவுக்கு எந்த இதுவும் வராது. இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்குங்கிறதாலே ஷாக் அடிக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஓகே. இப்போ சுடு தண்ணி தானே இது, குடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணலாமா நம்ம? அது சுடு தண்ணி தான், ஆனால் வந்துட்டு பேத்திங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்துட்டு பிளாஸ்டிக்ல உள்ள பிளாஸ்டிக்கெல்லாம் இருக்கிறதால நாங்கள் வந்துட்டு சுடு தண்ணிக்கு ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. சில பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க, பட் வந்துட்டு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஏன்னா வந்துட்டு உள்ள பிளாஸ்டிக் பாடிங்கிறதால குளிக்கிறதுக்குன்னா யூஸ் பண்ணலாம், குடிக்கிறதுக்கு போயிட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியும். உப்பு தண்ணினால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? ஒரு சில பேர் வீட்டில் நல்ல தண்ணி வராது, உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாச்சும் வருமா? உப்பு தண்ணினால ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 to 5 years யூஸ் பண்றாங்க
பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட ஹீட்டிங் எலிமெண்ட்ல உப்பு படிஞ்சிரும். அது எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இது வந்துட்டு ஹீட்டிங் எலிமெண்ட். உப்பு படிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு இப்போ புதுசா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்துட்டு வாரண்டியில வராது. உப்பு தண்ணினால ஏதாவது ப்ராப்ளம்னா அது வாரண்டியில வராது. ஓகே. சோ இத நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு இத மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஒரு வேறு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். உப்பு தண்ணி கொஞ்சம் சால்ட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு சொல்ல முடியாது. மேபி சீக்கிரம் கூட வரலாம். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? டெம்பரேச்சர் கம்மியாகும்போது நம்ம கண்டுபிடிக்கலாம். டெம்பரேச்சர் கம்மியாகிறப்ப கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே சார். இது மிக்சர் டேப்ல தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் இருக்கா? மிக்சர் டேப்ல நம்மளோட வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கும் இல்லைங்களா, இது மாதிரி டேப்ல தான் நம்மளால கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மிக்சர் டேப்ல நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ணிக்கிற கேபிள் எல்லாமே ஹெவியா இருக்குமா? நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கேபிள், உள்ள இருக்கிற ஹீட்டிங் எலிமெண்ட்டு, தெர்மோஸ்டாட் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்லி ISIல தான் பண்ணியிருக்கோம். அதனால ஃபுல்லாக ஹெவியாக தான் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும். ஒரு கேபிள் சைஸ் சின்னதாக இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? இப்போ கேபிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 மீட்டர் கேபிள் கொடுக்குறோம். இப்போ இன்கேஸ் எக்ஸ்ட்ரா கேபிள் வேணும்னா நீங்கள் கால்லேயே சொல்லிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேபிள் போட்டுக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் ஆகும். ஓகே. நம்மளோட சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்கீங்க? சர்வீஸ் வாரண்டி எல்லாமே சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட 6 மாடல்ஸ் இருக்குது. 6 மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேரண்டி இருக்குது. லைஃப் லாங் சர்வீஸ் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, செகண்ட் இயர்ல வந்துட்டு சர்வீஸ் வாரண்டி இருக்குது. ஓகே. ஸோ உங்களோட இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நம்மளோட வெப்சைட் இருக்குது mrshot.co.in. இல்லைனா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நாள் டெலிவரி பண்ணி கொடுப்பீங்க? இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் அனுப்பிட்டீங்கன்னா இன்றைக்கே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். நாளைக்கு நாளைக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஓகே. ஸோ கொடுத்துட்டு அங்கேயே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். டேரெக்டாக வர மாதிரி இருந்தால் நாங்கள் ஏற்கனவே செக் பண்ணி தான் அனுப்புவோம். இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளேயே இருக்கிற கஸ்டமராக இருந்தால் நம்மளோட ஃபேக்ட்ரி வந்துட்டு பொன்னேராஜ் புரம்ல இருக்குது. இல்லைனா கிராஸ்கட் ரோடில் நம்மளோட ரீட்டைல் ஷோரூம் இருக்குது. வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். ரீட்டைல் ஷோரூம் வந்துட்டு 10 to 6 முடிக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். பொன்னேராஜ்புரம்ல இருக்கிற ஆஃபீஸ் வந்துட்டு 10 to 8 முடிக்கும் இருக்கும். எப்போ வேணால் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. பேமெண்ட் மெத்தடில் எப்படி? ஜிபே பண்ணிக்கலாம், ஃபோன்பே பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிங்கனாலும் நாங்கள் டெலிவரி பண்ணி டிஸ்பேச் பண்ணிப்போம். அடுத்த நாள் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இப்போ வந்துட்டு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்கலாம். நான் ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு நம்மளோட வாரண்டி கார்டு. ஓகே. ஸோ வாரண்டி கார்டு இதுலேயே வந்துடும். ஆமாம். நம்ம பில்லும் கொடுக்குறோம். இதுதான் நம்ம அமேஸுங்கிற மாடல். இது மெட்டாலிக் கிரே கலரு. இது கூட நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைப் கொடுத்துருவோம். இன்லெட்கான பைப் கொடுத்துருவோம். இது கூட நம்ம கனெக்டர்ஸ் கொடுத்துட்றோம். கனெக்டர்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் கொடுத்துருவோம். ஆணி முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துட்றோம். ஆமாம், 2 ஆணி கொடுத்துருவோம். நம்ம கனெக்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். வாஷரும் இருக்கும். ஸோ அங்கே நம்ம ஷோரூம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இங்கே நின்றுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதாங்க இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட். இங்கே என்ன போயிட்டு இருக்குங்க? இங்கே ப்ராசஸ் இது இன்னைக்கு அமேசானுக்கு போகிறதுன்னா டிஸ்பேச் அதை இன்னைக்கு பேக் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க வந்து ஸ்கேனிங் பண்ணியாச்சு. அடுத்தது இவங்க வந்து அமேசானுக்கு போகுது எல்லாமே. ஆமாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் ஒவ்வொன்றா காமிச்சிடலாங்களா? சரிங்கண்ணா. இங்கே என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க? லைட்டெல்லாம் நம்மளே எதனா ரெடி பண்ணுறது. இது எல்லாமும் வந்து தனித்தனியாக ஒன்று ரெடி பண்ணி ஓலாக இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். இப்போ இவங்க வந்து லைட்டோட ஃபுல் ப்ராசஸ் முடிச்சு வைக்கிறாங்க. செக் பண்ணி எடுத்து வச்சிடுறாங்க. ஓகே. இப்போ இவங்க வந்து ஒரு மூடி எடுத்து இதுக்கு லைட்லாம் போட்டு இதோட எல்லா வேலையும் முடிச்சு இங்கே ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இவங்க ஒயர் கனெக்ஷன் கொடுத்து வைக்கிறது, அடுத்து இவங்க எடுத்து ஹீட்டர் பிளேட் எல்லாம் வச்சு இதில் அசம்பிள் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க அசம்பிள் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குறது வந்து அவங்க ஃபுல் செட் ஆஃப் அசம்பிள் பண்ணுவாங்க. இப்போ அவங்க அதில் நட்டு ஸ்க்ரூ போட்டு கீழே பாடி வச்சு அதை அசம்பிள் பண்ணி முடிச்சிருவாங்கண்ணா. அவங்க அசம்பிள் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த பீஸ் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து இவங்க வந்து இப்போ அமேஸ் கனெக்ஷன் போடுறதுக்காக அந்த பாக்ஸ் வச்சு இவங்க கனெக்ஷன் போட்டுட்ருக்காங்க. அந்த கனெக்ஷன் முடிஞ்ச உடனே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கனெக்ஷன் போடுவாங்க. இந்த மாதிரி கனெக்ஷன் போட்டுட்டு பேக்கிங்காக இங்கே வரும்ண்ணா. இப்போ இது வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அதுக்கப்புறம் கவர்லாம் சுற்றி வச்சுட்டு பாக்ஸில் எல்லாமே பேக்கிங் செக்ஷனில் வந்து பேக்கிங் பண்ணி வச்சுருவாங்கண்ணா. ப்ராசஸ் இவ்வளோ தானா. செக் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுருவாங்க.
ஸோ வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும்னா உங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷோரூமோட எக்ஸாக்ட் லொகேஷன் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ்கட் ரோடில் தாங்க இருக்கு. இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா பொன்னைராஜபுரம் அங்கே தாங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாக்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.